அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா சொன்ன குட்டி கதைகளில் ஒன்று, முட்டாள் குருவும் முட்டாள் சீடனும். முன்னொரு காலத்தில் ஒரு ஆசிரமத்தில் குரு ஒருவரும் அவர்கிட்ட கொஞ்சம் சீடன்களும் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த சீடன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களோட குருவுக்கு ஒரு குதிரையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை சந்தைக்கு போனாங்க. அங்கே விதவிதமான குதிரைகள் இருந்தது. ஒவ்வொன்றையும் விலை கேட்டால் நிறைய விலை சொன்னாங்க. இந்த சீடன்கள் கையில் கொஞ்சம் பணம் தான் இருந்தது. என்ன செய்யலாம்னு யோசித்தாங்க. அதில் ஒரு தலைமை சீடன் ஒருவன் சொன்னான், நாம் ஏன் ஒரு குதிரை முட்டையை விலைக்கு வாங்கி அதை மூடி வச்சு பொறிக்க வச்சா குதிரை குட்டி வரும்ல அப்படின்னு ஐடியா சொன்னான். மற்ற சீடன்கள் எல்லாருமே தலைமை சீடன் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் உள்ள காய்கறி கடையில் வெள்ளை கலரில் ஒரு முட்டை மாதிரி குமிச்சு வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதுவும் ஒரு வகையான குதிரை முட்டை தான் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அந்த வியாபாரிக்கிட்ட போய் குதிரை முட்டை என்ன விலை அப்படின்னு கேட்க, கடை வியாபாரி முழிச்சுக்கிட்டு சரி நமக்கு விற்றா போதும் அப்படின்னு ஒரு விலையை சொன்னான். இந்த சீடன்களும் தன்னோட கையில் இருந்த காசுக்கு முட்டையை வாங்கிட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு வர்ற வழியில் இரவு ரொம்ப நேரம் ஆனதால் வழியில் ஒரு மரத்தின் மேலே உட்கார்ந்து இருந்தாங்க. இவங்களுக்கு தூக்கமும் வந்துருச்சு. அரைகுறை தூக்கத்தோடு கையில் இருந்த குதிரை முட்டை டொம்முன்னு கீழே விழுந்துருச்சு. முட்டை உடஞ்சி உள்ளே இருந்து ஒரு வெள்ளை நிறத்தில் குட்டி ஒன்று பாஞ்சு ஓடியது. அது பார்த்தா முயல் குட்டி. ஆனால் அதுதான் குதிரை குட்டி அப்படின்னு அந்த முட்டாள் சீடன்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை துரத்தி ஓடினாங்க. ஆனால் அது அவங்க கைக்கு அகப்படலை. ஊருக்கு திரும்பி வந்து நடந்த விஷயங்களை எல்லாம் குரு கிட்ட சொல்ல, குருவும் இவங்க சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு, நல்ல வேளைக்கு நான் அந்த குதிரை குட்டி மேலே உட்காந்து சவாரி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டார். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த சீடன்கள் குதிரை முட்டை அப்படின்னு வாங்கினது ஒரு வெள்ளை பூசணிக்காய். அது மேலேருந்து கீழே விழுந்ததில் பக்கத்தில் ஒரு பொந்துக்குள்ளே இருந்து பயத்தில் ஒரு முயல் குட்டி ஒன்று வெளியே வந்து ஓடியது. அதை அந்த சீடன்கள் முட்டாள்தனமாக குதிரை குட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த மாதிரியான மக்களும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.